மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற விளக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஏழரை சனியாக இருந்தாலும் சில கிரகநிலைகள் வலம் வருகின்றன. அதே சமயம் சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் கிரகநிலைகள் வலம் வருகின்றன. ஏனென்றால் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளும் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வராது. அதே போன்று அதீத சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் வலம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து எந்த கிரகநிலைகள் சாதகமாக நன்மையை தரக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன, எந்த கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை ஏற்படுத்துகின்றன என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பாடுகளை மாற்றும் போது பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதே சமயம் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பில் மிகவும் வலுவாக திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்து விட்டாருங்க சனி. வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் இருந்தாலும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடன் ராகுவும் இணைந்திருப்பது நிச்சயமாக சாதகமற்ற சூழலாக தான் இருக்கிறது. எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதீதமாக தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக இந்த தருணத்தில் பல காரியங்களில் முயற்சி செய்து வரக்கூடிய உங்களுக்கு அதில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. அதே போன்று எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணியையும் மேற்கொள்ள வேண்டாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லதாக அமையும். இந்த வேளையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டாங்க. அதனால் எதிர்பாராத சின்ன சின்ன சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். இது போன்ற விஷயங்களில் மட்டும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே வேளையில் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தருணத்தில் கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய சந்தர்ப்பமாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமாகிய 4 வலம் வருகிறார். குரு 4 இருப்பது நிச்சயம் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. தடை தாமதங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், பிரச்சனை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இந்த தருணத்தில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் குரு பகவான் மிக வலுவாக சூரியன் மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனுடன் இணைந்திருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பாராத பல காரியங்கள் கூட நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். ஏனென்றால் பொதுவாக சனி பகவான்
ஜென்மத்திலோ அல்லது விரயத்திலோ இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் குரு பகவான் சுகஸ்தானத்தில் இணைத்து இருப்பதை காட்டிலும் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்திருப்பதால் பல நெருக்கடிகள் உறுதியாகவே விலகி நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும். சூரியனால் ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டக பாதிப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக குரு பகவான் கட்டுப்படுத்துகிறார். நல்ல முன்னேற்றத்தை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஆனால் அதே சமயம் சனி மற்றும் ராகு இணைந்து விரயத்தில் இருப்பதால் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் எதிர்பாராத தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று பல காரியங்களை சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. எனவே அது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. குறிப்பாக வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தெறிந்து நன்மை நிறைந்த தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். ஆனால் அதே சமயம் இந்த வேளையில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய கிரகநிலைகளாக பார்க்கப்படுவது ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவும் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் வலம் வருவது ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ராகு மற்றும் சனி இணைந்து விரயத்தில் இருக்கும் போது மோட்சக்காரகரான கேதுவும் செவ்வாயும் இணைந்து யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடுமாற்றம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மேலும் குறிப்பாக ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவை இந்த தருணத்தில் விலகும். குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் வலுப்பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதை உறுதியாகவே சுக்கிரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகும். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் ஜென்மத்தை விட்டு விலகி 2, 3, 4 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். சந்திரன் சுக்கிரனுடன் இணைகிறார். தனஸ்தானத்தில் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பு நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் உச்சம் பெறுவதால் பல காரியங்களில் எளிதில் காரிய வெற்றி இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை விளக்கக்கூடிய வகையில் சூரியனுடன் இணைந்து 25ஆம் தேதி அமாவாசை தினத்தையும் உருவாக்குகிறாருங்க. அன்றைய தினத்தில் தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சங்கடங்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தவறாமல் இந்த வாரத்தில் உங்களால் முடிந்தவரை சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமம் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்.